ஹாய்! எங்க வீட்டோட மாலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு வாக்கிங் போகாததால வீட்லயே வேக வேகமா நடந்து ஒரு வழியா மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த துணி மடிக்கிறதுங்கிறது எனக்கு வரவே செய்யாத ஒரு வேலை. எனக்கு ப்ராப்பரா மடிக்க தெரியாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த வேலை மட்டும். சம்டைம்ஸ் எல்லாம் 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் ஆயிடும் எடுத்துட்டு வந்து போடுற துணி. அப்புறம் சேர்த்தி ஒரே நாள்லயே மடிப்பேன். எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். இனிமேல் எப்போ மடிப்பேன்னு தெரில. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து ஜிலேபி செய்யலாம். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்கள் கூட சேட்டு ஃபேமிலிஸ் நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் ரெசிபீஸ் கேட்டிருந்தேன். அவங்க ஈனோலாம் போட்டு செய்யணுன்னோடனே அப்படி தான் செய்வாங்களான்னு நான் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தேன். அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தா அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. மைதா, கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் ஈனோ பர்ட்டிகுலராக க்ரீன் கலர் போடணும்னு சொன்னாங்க. அந்த கலர் தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பேக்கெட் அதாவது ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு புழிய சொன்னாங்க. நான் எண்ணெய் பேக்கெட்டில் போட்டு புழிஞ்சேன். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சரியாக வரல. ஆனால் அடுத்தது சுற்றும்போது சூப்பராக வந்திருந்தது. மெலிசாவும் வந்திருந்தது. அந்த சர்க்கரை தண்ணியில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கரெக்டாக அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த கேரமல் புட்டிங் இது வந்து நான் இல்லை புட்டு ஒரு 2 டேஸாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் அதுக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணேன். முட்டை, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், சுகர் போட்டு நல்லா அரைச்சிட்டு பால் ஊற்றி அரைச்சேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கேரமல் போட்ட அந்த சுகரை கீழே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருந்து இதுவுமே. ஆனால் நான் நெய் தடவாமல் விட்டதால் அந்த பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கிச்சு அந்த புட்டிங். இது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிலேபியை சாப்பிட்டு இதை சாப்பிட்டோன்னே எனக்கு சுகர் இல்லாத மாதிரி இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு முடுக்குக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அப்புறமா நைட் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து நான் சாப்பாடு தோசை ஊற்றலான்னு போனால் செய்யாத உனக்கு